நீங்க ஜியோ சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஜியோ சிம்ல இன்டர்நெட் ஸ்பீடை எப்படிலாம் அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க 4Gல 5G யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள வரும்பொழுது உங்களுக்கு கவரேஜ் என்னவோ ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா உங்களால ஜஸ்ட் இன்ஸ்டால ஒரு ரீல் கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்லோவா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி நியூ ஏபி நீங்க ட்ரை பண்றதுனால உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதை கமெண்ட்ல லீவ் பண்ணிக்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருந்தாலும் சரி மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜியோ சிம்மை ஃபர்ஸ்ட் லாட்ல அதாவது ஃபர்ஸ்ட் சிம்மாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் நமக்கு ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இந்த ஆக்சஸ் பாயிண்ட் நேம் தான் நம்ம ஏபின்னு சொல்கிறோம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நியூ ஏபின்னு தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி உங்கள் மொபைலில் டிஃபால்ட்டாக ஒரு ஏபின் இருக்கும். ஸோ அதை விட்டுறலாம். ஏன் அப்படின்னா நம்ம ஒருவேளை நான் சொல்கிற ஏபின் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கிறது டிஃபால்ட்டாக இருக்குது ஏபினை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இல்லை ரீசெட் அப்படின்னு கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் டிஃபால்ட்டான ஏபின் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். இப்போ நம்ம நியூ ஏபின் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதோடனே பார்த்தீங்கன்னா இதில் நேம் ஏபிஎன் ப்ராக்ஸி இருக்குது. அது 1 by 1 வந்து நான் சொல்கிறேன். அதை நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் கொடுத்த உடனே நமக்கு எடிட் ஆக்சஸ் பாயிண்ட் ஓப்பன் ஆகிடும். இதில் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல நான் என்ன டைப் பண்ணிட்டு இருக்கேனோ நீங்களும் அதே டைப் பண்ணிக்கோங்க. ஜியோ அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். ஜியோ டைப் பண்ணிட்டு எகைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஜிகா நெட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. எகைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மேக்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஜியோவில் ஜே அப்படிங்கிற கேப்ஸாக இருக்கணும். ஜிகாவில் ஜி அப்படிங்கிற கேப்ஸாக இருக்கணும். என் நெட்டில் என் அப்படிங்கிற கேப்ஸாக இருக்கணும். எகைன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மேக்ஸ் அப்படிங்கிறதுல எம் அப்படிங்கிற கேப்ஸாக இருக்கணும். ஸோ நான் என்ன மாதிரி டைப் பண்ணிக்கணும் சேம் நீங்களும் அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிஎன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு ஜியோ நெட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி நாட் செட் மீன்ஸ் நீங்கள் எதுவுமே செட் பண்ண தேவையில்ல. டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும். அகைன் பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் நேம் தான் இருக்குது. அந்த யூசர் நேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பாட் டாட் ஜிகா நெட் ஸ்பேஸ் மேக்ஸ் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிக்கலாம். இதில் ஸ்பீடில் எஸ் அப்படிங்கிற கேப்ஸாக இருக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் தான். ஸ்பீட் பாட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் போட்டுக்கோங்க. கிகா நெட் அப்படிங்கிறதையும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மேக்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்து தான் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் நாட் செட் சர்வர் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே www.jio.com அப்படிங்கிறத சர்வரில் டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்துதான் எம்எம்எஸ்சி நாட் செட். இது எல்லாமே நமக்கு நாட் செட் தான். ஸோ தேவை கிடையாது. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நமக்கு அத்தன்டிகேஷன் டைப் இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பிஏபி ஆர் சிஹெச்ஏபி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் ஏபிஎன் டைப் இருக்கும். இந்த இடத்துல டிஃபால்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா அது ஆப்ஷனாக தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில மொபைல் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு டிஃபால்ட் மட்டும் கிளிக் பண்ணிட்டு இல்லை டைப் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்ததான் ஏபிஎன் ப்ரோட்டோகால். இதில் IPv4/IPv6 அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கும் ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோகால் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல சேம் அதே போல் கிளிக் பண்ணிட்டு இப்போ நமக்கு பிஹேவியர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ஸ்பெசிஃபைட் அப்படிங்கிறது கிளிக்கில் இருக்கும். அதை அன்கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. எகைன் பார்த்தீங்கன்னா LTE HSUPA அண்ட் HSDPA UMTS EDG அண்ட் GPRS. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் என்ன மாதிரி கிளிக் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதே மாதிரி டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறது கொடுத்துட்டு இப்போ நீங்கள் கிரியேட் பண்ண ஏபிஐ நம்ம வந்து சேவ் பண்ணிக்கணும் இல்லையா? அதனால் இங்கே மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. இல்லை ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் இருக்கும். அது ஒரு சில மொபைலை பொறுத்து இருக்கும். நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணால் தான் நீங்கள் கிரியேட் பண்ண ஏபிஐ நீங்கள் ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஓகே, சேவ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் உங்ககிட்ட ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு சில ஏபிஎன் இருக்கும் இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ ஜிகா நெட் மேக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத எங்கே இருக்குது ஏபிஎன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து டிக் மார்க் காட்டும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி ஏபிஎன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுடைய மொபைலை ஜஸ்ட் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு எகைன் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல இன்டர்நெட் ஸ்பீட் கிடைக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி என்ன சிம்முக்கான இன்டர்நெட் ஸ்பீட் பண்ணுறதுக்கான ஏபிஎன் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க.